Welcome, dear brothers and sisters. I am your friend, Pastor John Prabhu. You have joined in Conquerors Prophetic Service. ஆம், ஜெயம் கொள்கிறவர்கள் என்ற தீர்க்க தரிசன ஆராதனையில் நீங்கள் இணைந்திருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57ஆம் வசனத்தின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். கர்த்தர் நம்மை ஜெய வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன ஆராதனையில் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதை குறித்தே நான் பிரசங்கித்து வருகிறேன். இந்த நாளிலே கூட மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். My dear brothers and sisters, please listen carefully. Don't skip this video. I'm going to preach in a short time and I'm going to pray over you. Surely you will see a turning point in your life tonight. If you have Bibles with you, please turn to Matthew Gospel chapter 7 verses 7 and 8. First, I will read in Tamil, then in English. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். In English, ask and it shall be given to you. Seek and you shall find. Knock and it shall be open unto you. For everyone that asketh receiveth, and he that seeketh findeth, and to him that knocketh it shall be open. Dear brothers and sisters, today I would like to emphasize on knocking the door. Please keep on knocking the door until it opens. It's a key of success. திறக்கும் வரை கதவை தட்டிக்கொண்டே இருங்கள். அதுவே வெற்றியின் ரகசியம். இன்று அநேகர் ஒரு முறை இருமுறை என்று சில விசை முயற்சி செய்துவிட்டு எனக்கெல்லாம் நடக்கலை, கொடுப்பனை இல்லை, எனக்கு நல்ல நேரம் இன்னும் வரலை, கடவுள் கண்ணை திறக்கலை, கடவுள் என் ஜெபத்தை கேட்கலை, என்னை மறந்துட்டார்னு உடனே சோர்ந்து போயிடுறாங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். எஸ், if you knock the door, surely they will open. Yes, we are going to knock the heart of the Lord tonight. Please knock the door until it opens. கதவு திறக்கப்படும் வரை தட்டுங்கள், தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். But there is a good news. Very soon your door will open. சீக்கிரத்திலே நான் சொல்லுகிறேன், நற்செய்தி இதுதான், நீங்கள் தட்டுகிற கதவு உங்களுக்கு திறக்கப்படும். தொடர்ந்து தட்டுங்கள். விடா முயற்சியும் விசுவாசமும், விசுவாசத்தினுடைய கிரியையும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம பிரதர் இது உலக தத்துவம், இது பைபிள் தத்துவம்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, உலக தத்துவங்கள், நிறைய உலக தத்துவங்கள் வேதத்தோடு ஒத்துப்போகிறது. சில தத்துவங்கள் எதிராக இருக்கிறது. நான் சொல்கிறேன், எது வேதத்தோடு ஒத்துப்போதோ அதை எடுத்துக்கங்க, எது எதிராக இருக்குதோ அதை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. யூ ஹாவ் டு நோ, யூ ஹாவ் டு ஃபைண்ட் விச் இஸ் அக்செப்டபிள். வேதத்தில் எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எது புறம்பே தள்ள வேண்டியது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இட்ஸ் யுவர் டியூட்டி. ஓகே, லெட் மீ ப்ரீச் a while. Turn your Bibles to 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நான் ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். முதல் வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார்.
சிம்பிளாக ஆண்டவர் சொன்னார், ஏலியா தீர்க்கதரிசிட்ட, நீ போப்பா, ஆகாப் ராஜாவை போய் மீட் பண்ணு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பஞ்ச காலத்தை முடிவு கொண்டு வர போகிறேன். தட் மீன்ஸ் 3 ஆண்டுகளாக இருக்கிற மழை பெய்யாத அந்த காரியத்தை மாற்றப் போகிறேன். மழை பெய்ய போகிறது. இவ்வளோ தான் ஆண்டவர் சொன்னார். வெரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் லார்ட் given to prophet Elijah. What is that? Go and meet King Ahab and speak to him that I will going to open the heaven once again. What happened? 3.5 years there was no rain. There was a great famine over the land. Elijah was the cause. He only shut the heavens. Now God is sending again Elijah to open it. I tell you, my dear brothers and sisters, such a way God is going to use you to shut the heaven and open the heaven once again. Supernatural authority you are going to receive. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏலியாவை போல வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் தேவன் உங்களை வல்லமையினால் நிரப்ப போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த போஸ்டை லைக் பண்ணுங்க, அநேக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை இன்பாக்ஸ் பண்ணுங்க. Surely you will see a miracle. Hallelujah. So what happened? As the Lord instructed Elijah, he went to that land and met King Ahab. After all those things, what Elijah did, that's the secret. That's the secret. After he met the king, he went up to the mountain Carmel and he began to pray. He kept on praying till that cloud appeared. என்ன செய்தார் எலியா? ராஜாவை சென்று ஆகாபை சந்தித்தார். சந்தித்த உடனே என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு வீட்டுக்கு போலங்க. என்ன செய்தார் தெரியுமா? கர்மேல் பர்வதத்துக்கு ஏறி 7 விசை ஜெபிக்கிறார், உள்ளம் கை மேகம் தோன்றும் வரை. When the prophet's assistant find a cloud, he ran back to the prophet and told him, Papa, prophet, I have seen a sign, a cloud. It's very little though, but after your prayer, it appeared. Immediately, Elijah began to declare the rain over that land. Famine was concluded. Blessing was started. சுருக்கமாய் பிரசங்கிக்கிறையா, இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பாருங்க, 7 விசை அவன் ஜெபித்த உடனே உதவியாளன் ஓடி வந்து சொல்லுகிறான், தீர்க்கதரிசி எலியா, ஐயா, உள்ளங்கை மேகம் தோன்றிவிட்டது, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்துவிட்டது. உடனே அவன் என்ன செய்தான்? எழுந்து மழையை தேசத்தின் மேல் கட்டளையிட்டான், ராஜாவுக்கு அறிவித்தான். He just declared the rain. பஞ்சம் முடிவுக்கு வந்தது, அற்புதம் நடந்தது. இந்த வசனங்களை அதே 18ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் படித்து கொண்டே போகலாம். ஆமென். வேணா அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் தமிழில் வாசிக்க போகிறேன். From verse 41, 41ஆம் வசனத்திலிருந்து, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போம், போஜனமானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனமானம் பண்ண போனான். பின்பு எலியா நல்ல ஒரு பிரியாணி சென்டருக்கு போய் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டான். அப்படியா போட்டிருக்கு? இல்லை. பின்பு எலியா, ராஜா போஜனமானம் பண்ண போயிட்டாரு. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றுமில்லை ஐயா, ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும்
7 தரம் போய்ப்பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளம் கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப் ராஜாவை நோக்கி, மழை உம்மை தடை பண்ணாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. See, please read from verse 41 onwards to the last verse of that chapter. You can understand the story, what happened. Prophet prayed 7 times. In another way, I tell like this. He kept on knocking. He was praying and praying and praying till that little cloud appeared. Very small size it was. But mighty prophet, before that passage you could see him, he brought fire down from heaven and he cut off hundreds of false prophets. But here he didn't say just to the sky, let rain come up, but he prayed 7 times. He kept on knocking the door of heaven. காரியம் நடக்கும் வரை அவன் கதவை தட்டிக்கொண்டே இருந்தான். தீர்க்கதரிசி எலியா. அதற்கு முந்தின பகுதியில் பார்த்தா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான், பாகாலின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்தான். ஆனால் இந்த இடத்திலோ அவன் அப்படி வெறுமனே வார்த்தைகளை பேசவில்லை. அவன் ஜெபித்தான் ஜெபித்தான் ஜெபித்தான், உள்ளம் கை அளவு மேகம் தோன்றும் வரை ஜெபித்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, this is my message prophetically towards you. உருவாகும் வரை நீ காத்திரு, ஜெபி, போராடு. What I am preaching, till your miracle appears, you please keep on knocking the door of heaven. உங்கள் அற்புதம் தோன்றும் வரை பரலோகத்தின் கதவை தட்டுங்கய்யா. I tell you, surely you will see a miracle, because our God is not a respecter of person. If you are a believer, doesn't matter. You could be a prophet, doesn't matter. But you keep on knocking. Keep on knocking. My beloved brothers and sisters, I encourage you once again, don't let your heart go down. Don't give room for frustration. But from this day, you begin to knock the heart of the Lord. You begin to pray until you see the answer. It's a fervent prayer. கருத்தான ஜெபம் இதுதான் ஐயா. விடாதீங்க, தட்டுங்க, திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். I encourage once again, and to him that knocketh it shall be opened. And to him that knocketh it shall be opened. I prophesy over you in the name of Jesus. Those who are watching, please receive it right now. Please receive it right now. Makara shikobono shibini yakaraba. Orabala kabala shikarabala di yakaraba. I pronounce miracles in the name of Jesus. Let it appear in your life tonight itself in the name of Jesus. I declare and I decree there will be miracles in the name of Jesus. No man on the earth, no demon from the hell can't stop your blessing. பூமியில் இருக்கிற மனுஷனோ பாதாளத்தில் இருக்கிற பிசாசோ உங்கள் அற்புதத்தை தடை பண்ண முடியாது. காரணம், நீங்கள் தட்டுவது இயேசுவினுடைய இதய கதவை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தகப்பன். கேட்கிற எவனுக்கும் தருகிறவர். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள்
அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக போகிறது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ரீமாலா ஷிகாராபா ஓராபாலா ஷாந்துனா ராமானதி கனராபா லீமாரா ஷாந்துனா ராமானதி கனராபா ஓராபாலா லேவராபாலா ஷந்தன ரபாலா கபனராபா லீகாமானதி யாக்கராபா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். உங்கள் அற்புதம் உங்கள் கையில் இருக்கிறது. எலியா கர்மேல் பர்வதத்தில் உள்ளம் கை மேகத்தை காணும் வரை ஜெபித்து கொண்டிருந்தது போல, ஆண்டுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருந்தது போல நீங்களும் தட்ட துவங்குங்கள். வெகு சீக்கிரத்தில் உங்கள் பதிலை பார்க்க போகிறீர்கள். அந்த உள்ளம் கை மேகம் என்ன செய்தது தெரியுமா? பெருமழையாக வந்தது. ஆம், ஒரு தீர்க்கதரிசியாக பெருமழையின் இரைச்சலை நான் கேட்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திரளான அற்புதங்கள் அதிசயங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாய் உண்டாக போகிறது. நீங்கள் சாட்சியை அனுப்ப போகிறீர்கள், சாட்சி சொல்ல போகிறீர்கள், சாட்சியை எழுத போகிறீர்கள். நான் அந்த பெருமழையின் இரைச்சலை கேட்கிறேன். Dear viewers, my beloved brothers and sisters, I just listen. That great rain's sound, the noise. Through faith, I am hearing that raining sound, thunders and lightning. I see through my faith, through my eyes of faith. I tell you, very soon you are going to receive miracles and you are going to testify in this channel, in this ministry. I see you are writing. Yeah, I see you are calling. Oh, Pastor John Prabhu, Lord had heard my prayers. This is my answer. Oh, Ramana Shekana Raba. Oh, distance is not a barrier. Holy Spirit can move anywhere in this universe, even above the universe. My sweet Holy Spirit is here this evening. Feel the presence of the Holy Spirit. Yes, allow the Holy Spirit to work inside of your heart and into your life. Please don't hesitate to receive the power of the Holy Spirit and touch of the Holy Spirit. Give your heart to the Lord. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். வாங்கப்பா, வாங்க பரிசுத்த ஆவியானவரே. Welcome, Holy Spirit. We are in your presence. Fill us with your power, Lord, and live inside on me. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். வல்லமையால் என்னை எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும். Fill every heart, O God. Touch everyone tonight, O God. Let them experience the power, the mighty work of the Lord. Sweet Holy Spirit, this is your hour. In the mighty name of Jesus, I break all the barriers right now. All the hindrances, I break your power in the mighty name of Jesus Christ. You the stronghold, I rebuke your power. Leave my people out in the mighty name of Jesus Christ. Let my people enjoy the goodness of the Lord. Thank you, Lord, for all the viewers. Bless them by their name. Each and every one shall receive their miracle tonight. I declare and I decree in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்காய் வேண்டிக் கொள்கிறேன். அற்புதங்களை திரளாய் பெற்றுக் கொள்வார்களாக. சாட்சியாய் நிரப்பும். ஆவியானவரை ஒவ்வொருவரையும் அனலாக்கும். நீ ஜெபம் கேட்டதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், உங்கள் சாட்சிகளை எனக்கு எழுத மறக்காதுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் ப்ரொஃபட்டிக் கேட்வேவை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஜான் பிரபு மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் போஸ்ட்டை லைக் பண்ணுங்கள். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டெஸ்டிமோனிஸை எங்களுக்கு எழுதுங்க. ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை எழுதுங்க. ஆண்டவர் உங்களை ஏவினா இந்த ஊழியத்துக்கு நிறைய தேவைகள் உண்டு. எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் உங்கள் ஆஃபரிங்ஸை. ஷியோர்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நான் உங்கள் சகோதரன் பாஸ்டர் டாக்டர் ஜான் பிரபு.